எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நியூஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மனசில் பட்டது. எல்லாருக்கும் இது இருக்கும். ஏன்னா ஆலிம்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பற்றி. என்னென்னா இருக்கப்பட்டவங்களும் சரி, இல்லாதப்பட்டவங்களும் சரி, இப்போ பத்திரிக்கைன்னு ஒன்று அடிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இந்த பத்திரிக்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக ஒவ்வொரு பத்திரிக்கையும் சாதாரண ஒரு பேப்பராக இருந்தால் கூட ஒரு 10 ரூபா 5 ரூபா அப்படி அடித்து கொடுத்தா கூட எப்படியும் சிம்பிளாக அடித்தா பத்திரிக்கைலாம் அவ்வளோ காஸ்ட்லி கூட வருது. 100 ரூபா 150 ரூபா தாண்டிடுது. இவ்வளோ செலவு பண்ணி அடிக்கிறாங்க. இதை விட ஒருத்தவங்க பார்த்தாக்கா குர்ஆனை கூட பத்திரப்படுத்தி வைக்க மாட்டாங்க போல். ஆனால் அந்த அளவுக்கு அந்த பத்திரிக்கையை பார்த்தா அவ்வளோ காசு. கையில் என்னென்னா ஃபோனு தான் இருக்குது. இப்போ நானே இப்போ ஃபோனை பார்த்து தான் இப்போ இந்த யூடியூப் போடுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வாட்ஸ்அப், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குரூப்பில் நம்ம போட்டு இந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கலாம். இது ஒன்றும் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நேரில் வந்து கூப்பிடல அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது. இருந்த பட்சத்துக்கு ஃபோனு தாம்மா எல்லாமே நம்மளுக்கு. அப்போ அந்த ஃபோனில் கூப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஷால்லா வர காலகட்டத்தில் அது மாதிரி மிச்சமாகும். இந்த மாதிரி நம்ம பத்திரிக்கை அடிக்கிற செலவுகள் இந்த மாதிரி மிச்சமாகும். இல்லை ஒரு நம்ம வீட்டில் துக்கமோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த பேரில் வந்து முன்னாடிலாம் 7 8 6 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்ன பெரிய ஆளா இவங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த இது நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தானே அப்படிங்கிறது இல்லை. அதில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. அந்த ஒரு பாங்கிறதுக்கு எவ்வளோ நன்மை இருக்குது. அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எவ்வளோ நன்மை இருக்குது. அரபு எழுத்துக்களில் நம்ம வந்து அதை வந்து குப்பையில் போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அரபு எழுத்துலேயும் போடுறாங்க. வந்து போட்டுட்டு அது என்னென்னா குப்பையில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த பத்திரிக்கையை கூட எங்கள் வீட்டிலேருந்து கீழே இப்போ பசங்க போட்டுட்டாங்க. அதை நான் குப்பையிலேருந்து தான் எடுத்திருக்கேன். வந்து அதை பார்த்து அதை மட்டும் பிச்சு வைக்கிறது, அது மட்டும் எவ்வளோ நான் சேர்த்து பையிலெல்லாம் வச்சுருந்தேன். நாங்கள் வீடு மாறி வரும்போது எல்லாமே வந்து போயிடுச்சு. எனக்கு தெரியும் நம்ம வந்து பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அல்லாஹத்தான் மன்னிக்கணும். இது வந்து நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடாது. தெரியாத மக்கள் இருக்கலாம். இது வந்து தெரிஞ்சே நம்ம இந்த பாவத்தை செய்கிறத விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இதை விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். இன்ஷால்லா வர காலகட்டத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த மாதிரி அரபு எழுத்துக்கள் அடிக்கிறது. இன்னொன்று என்னென்னா பள்ளிவாசலில் வந்து ஒரு விளம்பரத்துக்காக அந்த நோன்பு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த நோன்பு அட்டையை பார்த்தா நான் எத்தனை தடவை நான் தொழுகைக்கு போகும்போதெல்லாம் கீழே இருந்தால் நான் பொறுக்கியிருக்கோம். வந்து சின்ன பசங்கள்கிட்டையும் பெரியவங்கள்ட்டையும் போகிறது எப்படின்னு தெரியல. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால தெரியல, வெளியில் தவறி கீழே விழுந்து அது காலடியில் மிதிச்சுது. இதெல்லாம் நம்ம இன்ஷால்லா வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.